ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான். ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பல அரிய கிரகங்களுடைய மாற்றங்களானது உருவாகி இருக்குங்க. ஆமாங்க, மிக மிக முக்கிய கிரகங்களாக சொல்லப்படக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமும் குரு பகவானுடைய உதயமும் இந்த மாதத்தில் நிகழ்ந்திருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கும்பராசினியர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு இருக்கக்கூடியது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்கும். அதில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுப கிரகம். இந்த குரு தன்னுடைய பார்வையாலேயே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா கர்மகாரகன், நீதிமான், அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த ரெண்டு கிரகங்களுமே பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் வித்தியாசமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா முற்றிலுமாகவே வேறுபட்டு இருக்குங்க. ஜூலை மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 2ஆம் தேதி அன்றைக்கே சனி பகவான் வக்ரம் ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குரு மிதுனத்தில் உதயமாக போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சூரியன், சுக்கிரன் இது போன்ற கிரகங்களுடைய மாற்றங்களும் புதனுடைய மாற்றமும் கூட இருக்குது. இது அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கும்பராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் அடைய இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக கும்பம் ராசி நேயர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு கும்பராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கும்பம் ராசி அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் இதையெல்லாம் உடையது தான் கும்பம் ராசி. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவானது கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும். அதே போல் இந்த மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குருவும், ரணருணு ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவும், ராசியில் சனியும் ராகுவும் வலம் வந்துட்டுருக்காங்க. ஸோ கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கையில் 2ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் சனி வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து 3ஆம் தேதி அன்னைக்கு ரணருணு ரோகஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது 17ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்து 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருணு ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதைத் தொடர்ந்து 26 அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துக்கும், 29ஆம் தேதி அன்று கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாங்க. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள். இதனுடைய அடிப்படையில் தான் கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களானது கிடைக்க இருக்குது. அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திரிகோணம் ரொம்ப ரொம்ப இந்த டைம் பலமாக இருக்குங்க. ஸோ குடும்பத்தில் அதனால் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பொருளாதார வளம் இருக்கும். ஸோ உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். மேலும் உங்களுக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க. என்ன ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த காரியம் எல்லாமே சிறப்பாக நடந்து முடிய போகுது. ஸோ எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும் அப்படின்னதே சொல்லலாம். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஸோ செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு படி உயர ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பானது மேலோங்க ஆரம்பிக்கும். ஸோ இருவருக்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளமே சால்வ் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஒரு மாற்றங்கள் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் பெரும்பாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மனைவி வழியில் தான் வரும். அதாவது மனைவி வழியில் அப்பப்போ கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தது பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் முடிவடையும். ஆனால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவங்க வழியில் உங்களுக்கு உருவாகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. இது வரைக்கும் பிரிந்திருந்த குடும்பம் இனி ஒன்று சேர ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள்லாம் சிறப்பான ஒரு நிலையை நிச்சயமாக அடைவீங்க. அதாவது உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாளாக இல்லாததாக இப்போ நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக கிரகங்கள் மாறும் பொழுது வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து பார்க்கையில் உங்களுக்கு பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
மேலதிகாரிகளும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கூடவே உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சொல்லப்போனால் வேலையோ பணியோ இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அந்தஸ்து ஒருபடி இப்போ உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதிகார பதவிகளானது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது இன்னும் அதிகாரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வேலையை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்கள் எல்லாருமே தொழிலில் சிறப்பான பலன்களை இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க. தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு உண்டான வேலைகளை நீங்கள் இப்பயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சிறப்பாகிடும். ஸோ இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு நல்ல நேரம் தான். தொழில் நிமித்தமாக ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வழியாக நீங்கள் வெளியில் போய் பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏங்கக்கூடிய ஒரு நிலை இப்போ மாறப்போகுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்க போகுது. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிக்கொண்டு வாங்க. அது மட்டும்தான் உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து உயர்த்தி பிடிக்கும். ஸோ நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தனி திறமைகளை நம்ம வெளிப்படுத்தணும். எந்த ஒரு இடத்துலையுமே தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது. அந்த தோல்வியை நம்ம வெற்றியினுடைய முதல் படியாக வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட முயற்சியை கண்டிப்பாக வந்து எடுக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகமாகவே வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள்லாம் எப்படி இருப்பீங்க அப்படின்னா நல்ல பேர் எடுப்பீங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ஸோ சூழ்நிலைகள் அது மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த டைமை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு படிப்பானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் விரும்பிய துறையில் விரும்பிய இடத்துல நிச்சயம் கிடைக்கும். ஸோ விரும்பிய பாடத்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது தான் அதில் வந்து நல்ல மதிப்பெண்களையும் வந்து பெற முடியும். அதற்குரிய ஒரு காலங்களை இந்த கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. ஸோ கட்டாயமாக உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் எல்லாருமே இந்த நாட்களில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுடைய ஃபேமிலியில் யாரும் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இதை வந்து சொல்லுங்கள். அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஸோ கண்டிப்பாக நேரங்கள் நமக்கு சரியாக இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் நம்மளும் வந்து பயன்படுத்திக்கணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்களுக்கு நடக்க தாங்க இருக்குது. ஸோ இது அத்தனையுமே கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் மட்டுமே வந்து நடக்க இருக்குது அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலுமே கூட நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் உங்களை நெருங்காமல் இருக்கிறதுக்கு புதன்கிழமை இல்லைனா சனிக்கிழமை இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் அதுவும் அம்மன் ஆலயமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கைகளால் சந்தனம் குங்குமம் இதை 2யுமே வாங்கி கோவிலுக்கு வந்து தானமாக கொடுங்க. இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கும். அதாவது ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்கிறப்போ எல்லாருமே மனசார வந்து பிரார்த்தனை செய்துட்டு நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை வந்து செய்யுங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன அம்மன் கோவில் இருக்குது அங்கே என்ன அம்மன் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அம்மனுடைய பெயரை 3 முறை வந்து டைப் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வளமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்தே ஆகணும். நீங்கள் செய்யும் பொழுது தான் பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்கள் கும்பராசினியர்களுக்கு நல்லாவே இருக்குது. பாதச்சனி காலகட்டங்கள் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தாலுமே கூட சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். பெரும்பாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த சின்ன பாதிப்புகளை எல்லாம் நினச்சி பயப்பட தேவையில்லை. இந்த பதிவு கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.